மக்களே, ஹாப்பி போகி டு ஆல். எல்லாருக்கும் போகி தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு காலைல கிளம்பி ஆஃபீஸ் போகும்போதே பார்த்தீங்கன்னா வர்ண பகவான் குறுக்கில் வந்துட்டாப்புல. சரியான மழை. அதனால் ஓரமாக வீட்டு பக்கத்தில் போய் நின்ட்டேன். அப்புறம் அழகாக மழையை ரசிச்சுட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். எல்லோரும் போகி அன்னைக்கு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு மார்னிங் நெருப்பு தான் பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி டே எனக்கு ரெய்னி டே வாங்கி போயிடுச்சு. ஆஸ் யூஷுவல் ஆஃபீஸ் போகிற வழியில் மழையை நல்லா ரசிச்சுட்டு அப்படியே பொறுமையாக மூவ் ஆகி போயின்னு வந்துட்டேன். பி ஆஃப் சேஃபாக போயிட்டு ஆஃபீஸுக்கு என்டர் ஆகிட்டேன். ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். பிரேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே தான். இஞ்சி டீ இன்றைக்கி கொஞ்சம் தொண்டெல்லாம் கரகரன்னு ஆயிடுச்சு. அதனால் இஞ்சி டீ ப்ளஸ் பிஸ்கெட்டு அதை சாப்பிட்டேன். இன்றைக்கி ஆஃபீஸில் பொங்கல் ஃபங்க்ஷன். இது தான் நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ். பார்த்துங்க, கான்சென்ட்ரிக்ஸ். உங்களுக்கு யாரா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஓகே. அஸ் யூஷுவல் ஆஃபீஸ் முடிஞ்சோடனே அவ்வளோதான், வீட்டுக்கு வந்துட்டேன். பொறுமையாக வண்டி எடுத்து வீட்டுக்கு வந்துட்டேன். எவ்ரிடே நம்மளுக்கு ஜிம் டே வாக்கு தான். இன்றைக்கி போய்ட்டு அவுட்ஃபிட் பார்த்துக்குங்க. இதான் அவுட்ஃபிட். ஜிம்முக்கு பொறுமையாக கிளம்பி போயாச்சு ஈவினிங் போல். இன்றைக்கி டே வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ப்ளஸ் பை போட்டேன். இன்றைக்கி ஒரு செம்ம ஒர்க் அவுட் தான். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா போகின்றதுனால நம்ம இன்றைக்கி பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசாக இன்னையோட லைஃப்பை தொடங்கணுன்றது ஒரு எய்மாக எடுத்துக்கிட்டேன். புஷ்அப்ஸ் எனக்கு எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு புஷ்அப்ஸ் வந்து இன்றைக்கி நான் ட்ரை பண்ணேன். செஸ்ட் டேனாலே புஷ்அப்ன்றது மஸ்ட்டு. நீங்கள் எப்போலாம் செஸ்ட் டேன்றது நீங்கள் போடுறீங்களோ அப்போலாம் புஷ்அப் உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் புஷ்அப் போடுங்க. இன்றைக்கி என்னால் ஒரு 35 to 40 புஷ்அப்ஸ் போட முடிஞ்சது. அதை நான் கம்ப்ளீட் பண்ண பொறுமையாக. அது 40 ஃபுல்லாக வீடியோவில் எடுத்து போட முடியாது. அதனால் நான் எவ்வளோ போட்டோனோ அதை மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். கிளாஸே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ். இன்றைக்கி டெய்லியும் ஒரு வாரம் ஒரு கிளாஸ் தான் நான் மாற்றி போடுறேன். இன்க்ளைன் பெஞ்சு ப்ரெஸ்ஸில் கரெக்டாக மோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மோஷன்ஸ் மீன்ஸ் நம்ம எப்படி போடுறன்றது முக்கியமான விஷயம். ஃபுல் ஸ்ட்ரெச்சு கரெக்டாக பார் வந்து நெஞ்சில் அடிக்குது பாருங்கள். கரெக்டாக நெஞ்சில் அடிக்குது. ஃபுல் அப்பு. இந்த மாதிரி தான் நம்ம போடணுமே செஸ்ட்டு நம்ம போடும்போது. நம்ம கவுண்ட் எவ்வளோ போடுறோன்னு முக்கியம் இல்லை, ஆனால் கரெக்டாக போடுறது தான் முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைஸு கேபிள் ரோப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேபிள் ரோப்பில் போய்ட்டு 2 கேபிள் ரோப்பையும் ஈவனாக நம்ம செட் பண்ணி சென்ட்ரு செஸ்ட்டுக்கு அந்த லைன் வரும் லைனுக்கு போடுறதுக்கு ஃப்ளைஸ் இது. இந்த கிளாஸ்னால மஸ்ட்டாக போட்டிங்கன்னா நல்ல ஒரு பம்பாகும் செஸ்ட்டு. உங்களுக்கு தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிளாஸ்லாம் சூப்பராக பம்புன்றது செம்மையாக கொடுக்கும் உங்களுக்கு. இந்த கிளாஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இன்க்ளைன் மிஷினு. இந்த இன்க்ளைன் ஷேப் வரும் தெரியுமா, யூ கட்டு செஸ்ட்டில் அந்த சி மாதிரி யூ கட்டு வரும் கீழே அப்பர் செஸ்ட்டு பம்ப் பண்ணுறதுக்கு அந்த மிஷினில் போட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே தான் கேபிள் ரோப்பில் இதுக்கு இன்க்ளைன் ஃப்ளைஸு ப்ளஸ் அப்பர் செஸ்ட் நல்லா பம்ப் ஆகும். அதுக்கு இந்த கிளாஸு. இது ஃபுல்லாக ரோப்பு எக்ஸ்டென்ஷன் எடுத்து மேலே தலைக்கு மேலே தூக்கணும். இந்த கிளாஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். செஸ்ட்டுக்கு வந்து 4 கிளாஸஸ் போட்டாச்சு. டெய்லி சொல்கிறது தான். 2 செட்ஸு 12 to 15 ரெப்ஸ் ஈச் செட்ஸுக்கு. அப்புறம் செஸ்ட்டு பம்ப்பு பார்த்தேன். நல்லாவே பம்ப் ஆகிடுச்சு செஸ்ட்டு. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். போட்டது 4 கிளாஸ் தான். அடுத்தது பைக்கு போயிட்டேன் பொறுமையாக. பைக்கு போனோடனே செஸ்ட்டு பார் எடுத்துக்கிட்டேன். 10 kg பிளேட் செட் பண்ணிவிட்டு லாங் லென்த் பாரில் போயிட்டு பம்ப் அப் பண்ணுறதுக்கு செஸ்ட்டு முடிச்சுட்டு பைக்கு கிளாஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணி போட்டேன். நீங்களும் இதே மாதிரி போடுங்க. உங்களுக்கு என்ன வெயிட் போதும் அந்த வெயிட்டை நீங்கள் செட் பண்ணிங்க. பிகினராக இருந்தீங்கன்னா கம்மி வெயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓவர் வெயிட்டில் போடாதீங்க. நான் கொஞ்ச நாள் ஆனதால் கொஞ்சம் அதிகமாக வெயிட் சேர்த்துறேன். ஏன்னா வெயிட் சேர்த்துனா தான் என்னால் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். அதனால தான் வெயிட்ஸ் எடுத்து போடுறேன். நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன வெயிட்ஸ் போதோ அந்த வெயிட்ஸில் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீச்சர்ஸ் கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம மிஷின் செட் தான் போடுவோம். இன்றைக்கி ஹேமர் செட் போட்டேன். நான் ஹேமர் செட் போட்டதுனால நல்ல ஒரு லென்த்தான பைசப்ஸ் கிடைக்கும். அடுத்தது கடைசியாக நிறைய கிளாஸ் போட்டால் வீடியோ எடுக்க காலையில். அதனால் பைசப் பம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு.